ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி என்என் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எம்டி ஒயிட் சால்னா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை, கல்பாசி எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1 கப் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கிக்கலாம். 3 தக்காளியை மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இது நிறைய வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக வதங்கட்டும். ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 10 முந்திரி போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். பச்சை மிளகாயும் மிளகும் சேர்த்து அரைக்கணும், நான் மறந்துட்டேன். ஸோ தனியாக அரைச்சி ஊற்றுறேன். நீங்கள் தேங்காய் கூடயே அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சிடலாம். கொத்தமல்லி தூவை இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஒயிட் சால்னா ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.